Praise the Lord. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? யார் முகத்துல சந்தோஷமா இல்லையே? உற்சாகமா இருக்கிறீங்களா? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை. எவ்வளவு பேருக்கு ஆராதனை பிடிச்சிருக்குது? ஹல்லேலூயா. அவரு எந்த மத்தியில வாசமா இருக்கிறாரு? அவரு எந்த மத்தியில? இயேசு எந்த மத்தியில வாசமா இருக்கிறாரு? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போதுதான் உங்க கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. நீங்கள் பாடும் போதுதான் உங்க சாபங்கள் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு நீங்க பாடாம இருந்தீங்கன்னா எப்படி நீங்க அடுத்த ஜனங்களுக்கு முன்னாடி அவரை பத்தி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆலயத்துல நீங்க அவரை துதிக்காம, அவரை பாடாம, அவரை ஆராதிக்க முடியாம இருந்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு நீங்க எப்படி இயேசுவை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓகே ஐயா, இன்னும் வரல, பரவாயில்ல. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8:45. ஓகே, ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த சிஸ்டருக்காக ஒரு தடவை கரத்தட்டுவோமா? ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்காக கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணீங்க? ஹல்லேலூயா. ஓகே, போன வாரம் நம்ம ஒரு செய்தி கேட்டோம். எவ்வளவு பேர் போன வாரம் செய்தியை ஞாபகம் வச்சிருக்கீங்க? இல்ல. எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? எதை பத்தி பேசணும் நம்ம போன வாரம்? எதை பத்தி கருத்து? ஒரு நிமிஷம். வேற எதை பேசணும் நம்ம? அன்பு பத்தி பேசணும். ஓகே, அன்பு பத்தி நம்ம பேசும்போது எவ்வளவு பேருக்கு அன்பு வார்த்தைக்கு ஒரு பதம் என்ன புரிஞ்சது? முதல் போன வாரம் நம்ம எதை பத்தி பேசணும்? எந்த ஒரு டாபிக் போன வாரம் நம்ம பேசினது? யாரு சொல்லிருந்தது? யாரு சொல்லியிருந்தது? ஓகே, வேற யாராவது? யாருக்கும் தெரியலையா? பாத்தீங்களா, போன வாரம் பேசினது இந்த வாரம் புரியல. உடன்படிக்கை. ஓகே, அடிக்கை செய்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இது கடைசி காலம்னு நான் போறது 40 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சொல்லிட்டே இருக்கிறான். கர்த்தர் வருவார். எப்படி வருவார்னா, நீங்க எல்லாம் முழுமையா மனம் திரும்பாவிட்டால் அவர் வர முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இயேசுவோட வார்த்தையை படி நடக்கிறீங்க? உண்மையை சொல்லணும், ஏன்னா இது ஆலயம். உண்மையை சொல்லணும், இது ஆலயம். எவ்வளவு பேர் இயேசுவோட வார்த்தை போல நடக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நான் வரும்போது உங்க ஜனங்கள், அதான் உலகத்தில் இருக்கிற விசுவாசத்தை நான் காண்பேனும். கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இயேசு மேல விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் அவர் தான் நடத்தினார் எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் அவர் தான் எங்களை நடத்தினார் எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அவர் வந்தா நான் அவர் கூட போவேன் எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன விதையை போட்டிருக்கிறோம்? அதுக்காக நம்ம என்ன விதையை போட்டிருக்கிறோம்? விதைனா தெரியுங்களா? சீடு. விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விவசாயி என்ன பண்றான்? விதை போடுறான். நிலத்து மேல போட்டாதான் அதுக்கு உண்டான அவன் என்ன பண்ண முடியும்? பலன் எடுக்க முடியும். இப்போ நீ விதையே போடாம எப்படி அதை அறுக்க முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளவு பேரு இயேசுவோட வார்த்தையை விதையா எல்லா ஜனங்களுக்கு போட்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயேசுவை பத்தி நீங்க சொல்லணும். எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னடா இவன் வந்தானே கேள்வி கேட்கிறான்? ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் வீட்டிலே இருந்துடலாம். கரெக்டா? ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொன்னார். எவ்வளவு பேர் இடைவிடாமல் ஜெபிக்கிறீங்க? 24 மணி நேரம்
யாருமே கை தூக்கல. ஹalleluya. இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா நீங்க ஒரே இடத்துல இருந்து ஜெபிக்கணும்ன்றதில்ல, நீ போற இடமெல்லாம் அவர் நினைத்துக் கொள்வதுதான் ஜெபம். ஹalleluya. ஹalleluya. 24 மணி நேரம் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, 24 மணி நேரம் யாரெல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிறார்களோ, அதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? போன வாரம் நம்ம கேட்ட கேள்வி. பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? அவர் கீழ்ப்படிந்து எல்லாரும் வார்த்தை சொன்னீங்க. வெரி குட். ஹalleluya. ஆனா அன்புக்கு இடையில்லாத ஒரு பரிசுத்தம் அது. ஹalleluya. அவர் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு நமக்கு கொடுத்த அந்த அன்பு தான் பரிசுத்தம். ஹalleluya. இந்த வாரம் ஐயா வராததுனால நம்ம சீக்கிரமே முடிக்கலாம் ஆச்சுங்களா? ஐயா வந்துட்டா கொஞ்சம் லேட்டா முடிக்கலாம். ஹalleluya. ஓகே. போன வாரம் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. எவ்வளவு பேர் அதுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. வேலை அது வந்துட்டு அது செய்ய போறதுல பிசினஸ் எல்லாம் நிறுத்திடுறேன்னு சொன்னாரா? ஓகே. நான் இருக்கல, அதனால தான் கேக்குறேன். பிசினஸ்லாம் நிறுத்திடுறாங்க. ரொம்ப டயர்டா வந்து உடம்பு சரியில்லை. ஓகே. அவருக்காக யாரு உண்மையா ஜெபம் பண்ணீங்க? ஹalleluya. யோபு புத்தகத்தை எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? யோபு பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? பைபிள்ல யோபு பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? யோபு ஒரு நீதிமான், ஒரு பணக்காரன், ஒரு ஐஸ்வர்யவான், எல்லாமே இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு சிறை, அதாவது ஒரு உபதிரம். ஹalleluya. அவ்வளோ நீதிமானா இருந்தோம், அவ்வளோ ஒரு பணக்காரனா இருந்தோம், அவ்வளோ ஒரு உண்மையுள்ள தெய்வனா தெய்வ பக்தியா இருந்தோம். அவரு இத்தனை ஆண்டு கால போராட்டத்துல கடைசி நேரத்துல தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போதுதான் சிறையிலே கர்த்தர் மாற்றினார். ஹalleluya. இப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளவு ஆண்டு காலம் என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போதுதான் என் கஷ்டம் தீரும். ஹalleluya. ஹalleluya. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். ஹalleluya. ரோட்ல போகும்போது ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல நானோ இல்லை எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ யாராவது இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு வலியாகும். கரெக்ட் இல்லைங்களா? அதே போலதான் அந்த இடத்துல நம்ம அவங்களை நினைக்கணும். ஹalleluya. அப்படி நினைச்சு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணாதான் பிறரை நேசிக்கிறதுக்காக. ஹalleluya. ஓகே. இந்த வாரத்துக்கான செய்தி, காலை எழுந்த உடனே குட் மார்னிங் ஜீசஸ் எவ்வளவு பேர் சொல்றீங்க? குட் மார்னிங் ஜீசஸ். ஹalleluya. எல்லாரும் சொல்றீங்களா? எழுந்த உடனே குட் மார்னிங் ஜீசஸ். நீங்க மொபைல் பார்க்க கூடாது, யார் முகத்தையும் பார்க்க கூடாது, கண்ணு மூடி எழுந்த உடனே என்ன பண்ணோம்? குட் மார்னிங் ஜீசஸ். எவ்வளவு பேர் சொல்றீங்க? ஹalleluya. கண்டிப்பா சொல்றீங்களா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னா அவங்களும் எனக்கு என்ன சொல்லணும்? சொல்லுங்க. இப்போ அந்த குட் மார்னிங் சொன்ன ஜீசஸ் எவ்வளவு பேர் திருப்பி அந்த சத்தத்தை கேட்கிறீங்க? கேள்வி புரியுதா? இப்போ நான் குட் மார்னிங் சொல்றேன். இப்போ என் பொண்ணு கேட்சி குட் மார்னிங் அப்படின்றேன். என்ன சொல்ல? குட் மார்னிங் டாடின்றான். கரெக்ட் இல்லைங்களா? ரிட்டர்ன் சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு சத்தத்தை யார் கேட்குறீங்க? இல்ல, நீங்க ஜீசஸ் சொல்லிட்டீங்க. ஜீசஸ் உங்க கூட பேசணும் இல்லைங்களா? கரெக்ட். உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? நான் கேக்குறேன். இப்போ குட் மார்னிங் அப்படின்னா உங்க பேர் என்னன்னா? மார்த்தாள். ஹalleluya. இன்னைக்கு செய்தியை மார்த்தாள் பத்தி தான். ஹalleluya. குட் மார்னிங் மார்த்தாள், குட் மார்னிங் ஜீசஸ் நீங்க சொல்றீங்கல்ல, குட் மார்னிங் மார்த்தாள் உங்களுக்கு என்னைக்காவது சத்தம் கேட்டிருக்கா? என்னோட கேள்வி. குட் மார்னிங் மார்த்தாள் என்னைக்காவது சத்தம் கேட்டிருக்கா? நான் குட் மார்னிங் சொல்றதே இல்ல, ஸ்தோத்திரம் தான் சொல்றேன். ஹalleluya. நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஏசப்பா சொன்னீங்கன்னா, ஸ்தோத்திரம் மார்த்தாளேன்னு சொல்றாங்க. கேக்குதா? நார்மலா யாருக்காவது அந்த சத்தம் கேக்குதா? இல்ல இல்ல, உண்மை சொல்லுங்க. கேக்குதா? ஹalleluya. அவரோட சத்தத்தை கேட்டு பழகுறவர்களுக்கு கொஞ்சம் ஹalleluya. அவரோட சத்தத்தை கேட்டு பழகுங்க. எல்லாரும் அவரோட வார்த்தையை கேட்கிற பழகுங்க. ஹalleluya. நீங்க உலகத்துல எவ்வளவு பேரு கூட என்னென்ன வார்த்தைகள் பேசினாலும் ஆவியானவர் கூட பேசுறது உங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஹalleluya. நீங்க எங்க போகணும், எங்க நிக்கணும், யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, எந்த வீட்டுக்கு போகணும், யார் கூட பழகணும் அப்படின்னா
உங்களுக்கு அறிவுரை சொல்றது ஆவியானவர் மட்டும்தான், வேற யாரும் சொல்ல முடியாது. அப்பா அம்மா யார் என்ன சொன்னாலும் கடைசியா அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க பரிசுத்தமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு பரிசுத்தரா இல்லைங்களா? பரிசுத்தர். எப்படி நடந்தார் அவரு? பரிசுத்தமா நடந்தார். கரெக்ட், பரிசுத்தமா நடந்தாரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானோட இருந்தாரு, பிதாவின் சித்தத்தை செய்தாரு, பிதாவோடவே நடந்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர் சீடர் வந்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எனக்கு பிதாவை காண்பிப்பா அப்படின்றாரு. ஒரு கேள்வி கேக்குதா இல்லைங்களா? ஒரு கேட்கிறாரு, ஒரு டிசைபிள் வந்துட்டு அவனோட சீடர் வந்து என்ன கேட்கிறாரு, எனக்கு பிதாவை காமி அப்படின்றாரு. இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கலையே? ஒரு கேள்வி மறுபடியும் இயேசு மறுபடியும் அவங்க கேள்விங்க, என்ன பார்த்தும் இன்னும் நீ பிதாவை கேட்கிறியே அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்னன்னாக்கா இந்த வார்த்தையை வாசிக்காம நீங்க இயேசுவோட நடக்க முடியாது. இந்த வார்த்தையோடு பேசாம, இந்த வார்த்தை கூட பேசாம நீங்க இயேசுவோட நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு ரிசர்வேஷன். அதாவது எவ்ரி இயர் 2025ல இருந்து 2026 மாறின பிறகு எல்லாரும் ஒரு சத்தியம் செய்வாங்க. இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் வந்து கெட்ட வழிகத்தை போக மாட்டேன், நான் ஃபிலிம் பார்க்க மாட்டேன், மொபைல் பார்க்க மாட்டேன். ஒருத்தர் ஒரு உறுதிமொழி எடுத்துவாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நானும் இயேசுவும். ஹல்லேலூயா. நான் சொல்றது இயேசுவும் நானும் இந்த ஒரு உறவோட நான் வாழணும். ஹல்லேலூயா. இதுக்கு எனக்கு பலப்படுத்துங்க. இது யார் பலப்படுத்துவா? ஏசப்பா பலப்படுத்துவா. நீங்க கேட்கதான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவரோட பழக கத்துக்கங்க, அவரோட நடக்க கத்துக்கங்க. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் வரும்போது உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா உங்க காதுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. கடைசி புஸ்தகம் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. லாசரு மரிச்சு 4 நாள் ஆச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. இயேசு வந்து கூட்டத்தோட ஒரு சத்தத்தை கேட்கும் போதுதான் லாசர் வெளியே வந்தார். ஹல்லேலூயா. லாசருக்கு இயேசுவோட சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மரித்தவங்க ஆத்மாக்களுக்கு இயேசுவோட சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. யாரோட ஆத்மாக்கள் மரித்திருக்கிறதோ அந்த ஆத்மாக்களோட இயேசு பேசணும். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, அப்பா என் ஆத்மாவை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்னோட பேசும். நானும் இயேசுவும். சொல்லுங்க பார்க்கலாம். நானும் இயேசுவும். இயேசுவும் நானும். ஹல்லேலூயா. இனிமே நீங்க குட் மார்னிங் ஜீசஸ் சொன்னா அவரும் குட் மார்னிங் சொல்லணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் வேலைக்கு போறீங்க? எவ்வளவு பேர் வேலைக்கு போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க டோர் தட்டுறீங்க, ஏதோ ஒரு ஆபீஸ் போய் டோர் லாக் ஆயிட்டு டோர் தட்டுறீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க. அவங்க வந்து திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்றீங்களா, இல்ல டோர் நீங்க ஓபனா பண்ணிடுறீங்களா? என்ன பண்றீங்க? வெயிட் பண்றோம் இல்லைங்களா? அதே போலதான் அவர் சத்தத்தை கேட்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. அது 1 நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம், 1 ஹவர் இருக்கலாம், எவ்வளவு நேரம் இருக்கலாம். அவரோட சத்தத்துக்காக நீங்க வெயிட் பண்ணும் போதுதான் அவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. எப்போ நீங்க முழுமையா அவர் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவரோட பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி முதலாவதாக எதை தேடணும் அப்படின்ட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடணும், அவருடைய நீதியும் தேடணும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ 2 விஷயத்தை அவர் தேட சொல்றாரு. என்னென்ன விஷயத்த? தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும். இப்ப தேவனுடைய ராஜ்யம் எது, தேவனுடைய நீதி என்று பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓகே. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும்னா நம்மளுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ராஜ்யத்தை நம்மளுக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு இந்திய தேசத்துல இருக்கிறேன், எனக்கு என்னோட ஒரு சிட்டிசன்ஷிப் துபாயில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ராஜ்யத்துக்காக நான் போனாதான் என்ன பண்ண முடியும்? அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்க முடியும். நான் இந்தியாவிலே இருந்துக்கினேன், என்னோட தேசம் வந்து துபாய் சொன்னா
அந்த இடத்துல இருந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, அந்த இடத்துல எனக்கு ஆதார் கார்டு கிடைக்குமா, துபாயில இருந்து எனக்கு ஓட்டர் ஐடி கிடைக்குமா? சொல்லுங்களேன். கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு நான் போகணும். அப்போ நான் டிராவல் பண்ணணும் அந்த இடத்துக்கு. இந்தியால இருந்து நான் துபாய்க்கு டிராவல் பண்ணணும். அப்போ டிராவல் பண்றதுக்கு என்னென்ன தேவை? என்னென்ன தேவை? ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், எல்லாமே வேணும். நீங்க தான் மார்த்தாள்ன்றதுக்கு அடையாளம் வேணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு மார்த்தாளோட ஒரு பேர் வச்சு நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. அதனால அப்போ நீங்க தேவனோட ராஜ்யத்தை தேடணும்னா நீங்க தேவனோட ராஜ்யவளா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்குள்ள தகுதியா நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தகுதி படுத்திக்கணும். அதுக்காக இப்ப நீங்க துபாய்க்கு போகணும் நினைக்கிறதுனா உங்க சிட்டிசன்ஷிப், நீங்க குடிமகன், துபாயோட குடிமகன்னாக்கா நீங்க அங்க இருக்கிற எல்லா நடைமுறைகள் வந்து நீங்க இருந்து போகணும்னா இங்க இருக்கிற எல்லாமே விட்டுட்டு நீங்க அங்க போகணும். புரியுதுங்களா நான் சொல்றது? எவ்வளவு பேர் நான் புரியுது? எவ்வளவு பேர் சொல்றது நான் புரியுது? புரியுதுங்களா? அப்போ நீங்க துபாய் என்னோட ராஜ்யம், நான் அங்க போகணும், இது வந்து நான் டெம்பரரியா இருந்திருக்கிறேன், நீங்க நான் வேலை செய்து வந்திருக்கிறேன், நான் திரும்பி அங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க போக முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய ராஜ்யம் எதுன்னு நமக்கு தெரியணும். நம்மளோட ராஜ்யம் எது? ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு நம்மளோட ராஜ்யம் பரலோகம் தெரியுது? எவ்வளவு பேருக்கு தெரியும் நம்மளோட ராஜ்யம் பரலோகம்? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்மளோட குடியிருப்போ பரலோகத்தில். எல்லாரும் இந்த வார்த்தை கேளுங்க. நம்மளோட குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? சொல்லுங்க எல்லாரும். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? இங்கிலீஷ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா my citizenship is in heaven. எங்க இருக்கு? heaven. my citizenship is in heaven. இப்போ நான் இந்தியாவோட குடிமகனா இருக்கணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பழக்க வழக்கம் இல்ல, இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா லா பத்தியும் எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் நான் அடங்கி இருக்கணும். அப்பதான் இந்தியாவோட குடிமகன். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க எல்லாருக்கும்? இல்ல நான் இந்தியாவுக்குள்ள நான் வரமாட்டேன், எனக்கு என்னோட இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்தியாவுல இங்க இருக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்குமா? இந்தியன் கவர்மெண்ட் நீங்க உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இங்க வாழ்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குமா? சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். கொடுக்க முடியுமா? இந்தியா கவர்மெண்ட் கொடுக்காது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அவரு என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு அதன்படி நடந்தானா உங்களை அவரை கூட்டிட்டு போவாரு. கரெக்ட் இல்லைங்களா? நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன், இயேசு பத்தி நான் பேச மாட்டேன், இயேசு பத்தி கேட்க மாட்டேன், அவரோட நியாயத்தை பத்தி பேச மாட்டேன், அவர் நீதி பத்தி பேச மாட்டேன், எதுவுமே நான் பேசாம நான் டைரக்டா பரலோகத்துக்கு போகணும்னா கூட்டிட்டு போக முடியாரா? சொல்லுங்களேன். அதான் வேதம் சொல்லுது, நீ சுவாமி சுவாமின்னு சொன்னாலும் கூட்டிட்டு போக மாட்டேன், என் சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இப்போ தேவனோட ராஜ்யம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குதுன்னு தெரியுது. ஓகே, அங்கிருந்து யார் வரணும்னு காத்திருக்கிறீங்க? ஏசப்பா வரணும்னு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஏசப்பா அங்கிருந்து வரணும் நீங்க காத்திருக்கீங்க. எவ்வளவு பேர் இயேசு வரணும்னு காத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வரதுக்கு ஆயத்தமா இருக்கணும். வேதம் சொல்லுது, வேதத்துல பைபிள்ல ஒரு 10 கன்னிகை போல 10 கன்னிகை பத்தி எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. 5 புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்றாங்கன்னா தூங்கி இருக்கிறாங்க. இன்னும் 5 புத்தி உள்ளவங்க தூங்கல, அவங்க எண்ணெய் இல்லாத இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது 10 கன்னிகையும் தூங்கிட்டு இருக்காங்க. 10 கன்னிகை தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல 5 புத்தி உள்ள கன்னிகை எனக்கு தேவையான எண்ணெயை வச்சுன்னு காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் தூங்கி இருந்தாலும் எனக்குள்ள என்ன இருக்கு? அந்த எண்ணெய் என்ன இருக்கு? என்ன குறிக்குதுன்னு பார்த்தா பரிசுத்தம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உனக்குள்ள இருந்தாதான் இயேசு வரும்போது நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்.
ஆனா 10 கன்னிங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இல்ல 10 பேரும். நீங்க எவ்வளவு பேர் இப்ப தூங்கிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 10 பேர் தூங்கினாங்க, 5 பேர் இல்ல இப்ப யாரு எவ்வளவு பேர் தூங்கிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லாரும் தூங்கிக்கிறீங்களா? எல்லாரும் முடிச்சுக்கிறீங்களா? இப்போ இயேசு கூட வந்துட்டாரு. இயேசு கூட வந்துட்டாருன்னா அவர் கேட்கிற கேள்வி என்ன? நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னா அங்க தேவையான சட்ட திட்டங்கள் பழக்க வழக்கங்களுக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். அப்ப இருந்தா மட்டும்தான் அந்த சட்டிசைச்சுக்கு அவங்க முடியும். இப்போ ஜெயபிரகாஷ், என் பேர் ஜெயபிரகாஷ், என் பேரை அங்க என்ன பண்ணணும்? எழுதணும். ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் அங்க போக முடியும். கரெக்டா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர் சொல்றபடி கீழ்ப்படியணும். ஹalleluya. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுன்றாரு. நம்ம தேடுறோமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. தேவனுடைய ராஜ்யம் என்னவா இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் என்னவா இருக்கிறது? நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Matthew chapter 12 verses 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தும்படியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். ஹalleluya. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளவே வந்து விட்டது. ஹalleluya. பிசாசுகளை துரத்துறபடியால். ஹalleluya. எந்த பிசாசு? காட்டேரி. காட்டேரி பிசாசு இல்லைங்களா? சொல்லுங்களேன். பிசாசுனா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம். அதுதான் பிசாசு. சொல்லுங்களேன். எது பிசாசுனா எது? நம்மளுக்குள்ள எச்சலாவி பொறுமை வேணும். கர்த்தர் வெறுக்கிற எல்லா காரியமும் பிசாசு தான். ஹalleluya. விக்கிரகாராதனை பிசாசு. கரெக்டா? எவ்வளவு பேர் விக்கிரகாராதனை பண்றீங்க? யாரும் பண்றது இல்லையா? ஹalleluya. எவ்வளவு பேர் விக்கிரகாராதனை பண்றீங்க? ஹalleluya. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு நீங்க எதை செய்தாலும் அது விக்கிரகாராதனை தான். ஹalleluya. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டுட்டு நீங்க எதை செய்தாலும் அது விக்கிரகாராதனை தான். ஹalleluya. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பேர் விக்கிரகாராதனை பண்றீங்க? யாரும் பண்றது இல்லை. விக்கிரகம்னா ஒரு சிலை முன்னாடி போய் வணங்குறது மட்டும் விக்கிரகாராதனை கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போதும் விக்கிரகாராதனை தான். அந்த 10 கட்டளை கொடுத்தாரு இல்லைங்களா, அதுக்கு கீழ்ப்படியாம போறதும் விக்கிரகாராதனை தான். ஹalleluya. இயேசுவை பத்தி சொல்லாம இருக்கிறதும் ஒரு பாவம் தான். ஹalleluya. அதுவும் ஒரு பிசாசு தான். ஹalleluya. அதுதான் என்ன பண்றாங்க அதிகாரிங்க வந்து சீடர்கிட்ட சொல்றாங்க, நீ எதை பத்தி வேணும்னா பிரசங்கம் பண்ணு. அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா இயேசு நாமன்ற மாத்திரம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஹalleluya. இயேசு நாமம் நீ சொன்னீங்கன்னா நான் உங்களை எங்க இருந்து என்ன பண்ணிடுவேன்? இந்த தேசத்தை விட்டு தள்ளிடுவேன். ஹalleluya. அந்த பயத்துக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுவோட நாமத்தை சொன்னாங்க, சொல்லாம விட்டாங்க? சொல்லுங்களேன். சொன்னாங்க இல்லைங்களா? அதே போலதான் இன்னைக்கு எங்கெங்கயோ எந்த இடத்துல வந்து இயேசுவோட நாம சொன்னாலே கஷ்டமாகுது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? பிதாவின் ஆவினாலே நிரப்பப்பட்டு பிசாசுகளை துரத்தபடியா உங்க தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஹalleluya. யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு எதிராக நிற்கிறார்களோ அவங்களை துரத்துறது தான் உங்களோட வேலை. ஹalleluya. அதாவது மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் கிடையாது. உங்களுக்கு யார் கூட போராட்டம் இருக்கு? பிசாசோட. யார் கூட போராட்டம் இருக்கு? சொல்லுங்களேன். யார் கூட போராட்டம்? எந்த பிசாசு? இந்த உலகத்துல இருக்கிற எரிச்சல் என்ற பிசாசு, கோபம் என்ற பிசாசு, பகை என்ற பிசாசு, நான் என்ற கர்வத்தில் இருக்கிற பிசாசு, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம போன பிசாசு, மருமகளை பார்த்த எரிச்சல் என்ற ஒரு பிசாசு, மாமியாரை பார்த்த எரிச்சல் என்ற ஒரு பிசாசு. கரெக்ட் இல்லைங்களா? இதெல்லாம் விட்டு வெளியே மாற்றாரு. ஹalleluya. இதை விட்டு நீ தொடுத்து தேவனோட ராஜ்யம் உனக்குள்ள வந்துடுச்சு. ஹalleluya. கர்த்தர் இருக்கிற அந்த 6 காரியங்கள், பகை, விரோதம், நான் என்னது, இதெல்லாம் விட்டு வெளியே வா. தேவனோட ராஜ்யம் உனக்குள்ள வந்துடுச்சு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும். 12:28. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது.
வந்திருக்கிறது. நான் தேவனுடைய ஆவினால பிசாசுகளை துரத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்தது. ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? நான் தேவனுடைய ஆவினால இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள இந்த கெட்ட காரியங்கள் என்னை விட்டு தூரம் போயிடும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும்னா இந்த காரியங்களை விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்றாரு இயேசு, இதை விட்டு நீ வெளியே வா. பரலோக ராஜ்யத்தை தேடணும். பரலோக ராஜ்யத்துக்கு நீ வரணும்னா இந்த மாதிரி கட்டளைகளை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்த்தம் வெறும் உட்கார்ந்து பார்க்கிறது பரிசுத்தம் கிடையாது, பைபிள் படிக்கிறது பரிசுத்தம் கிடையாது, நீ ஜெபம் பண்றது பரிசுத்தம் கிடையாது. அதை போல நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறும் வார்த்தைனாலும் அல்ல, கிரியைகளாலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கிரியை மூலமா நடக்கணும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 3 வேளை ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க ஒருத்தர். எவ்வளவு நேரம்? 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. 3 வேளை 3 நாளா ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. எவ்வளவு நாள்? 4வது நாள் பாஸ்டர் வீட்டுக்கு போறாரு. தம்பி ஏன்ப்பா ஃபாஸ்டிங் இருக்கிறாரு? இல்ல 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு. சரி பாச்சு. ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிற? ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிற? ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறன்னா அவங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. அதான் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஃபாஸ்டிங்கா? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பசியா இருக்கிறது ஃபாஸ்டிங் ஆயிடுச்சு. இப்போ நான் பசியா இருக்கிறேன், இது ஃபாஸ்டிங். புரியுதுங்களா நான் சொல்றது? அது ஃபாஸ்டிங் கிடையாது. உன் கண்ணு முன்னாடி எல்லாம் வச்சோ நீ சாடாம இயேசுக்காக வாழ்றது தான் ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. உன் கண்ணு முன்னாடி இச்சை, உன் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா விதமான இது என்னது பழக்க வழக்கங்கள், உன் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா விதமான பணம், பேரு, புகழ் எல்லாமே உன் கண் முன்னாடி எத்தனை வரான்? யார் எத்தனை வரான்? பிசாசன் எத்தனை வரான்? அதெல்லாம் விட்டுட்டு நீ இயேசுக்காக நிக்கிறது தெரியுமா? அதுதான் ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. இயேசு 40 நாள், எவ்வளவு நாள்? 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார். இரவு பகலும் உபவாசம் இருந்து அவர் முதல் கேட்ட கேள்வியை இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னு? நீ தேவகுமாரனா இருந்தா, முதல் கேள்வியே அவன் அவுட்டு. நீ தேவகுமாரனா இருந்தா, அவனே ஒத்துக்க அவன் தேவகுமாரன். ஹல்லேலூயா. இந்த கல்லுகளை இப்போ நான் பசியா இருந்தேன், நான் என்ன பண்ணிருப்பேன்? ஆமாப்பா நான் தேவகுமாரன் தான், இந்த கல்லை நான் என்ன பண்றேன்? அப்பமா மாத்தி நான் சாப்பிட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பண்ற பழக்க வழக்கம். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் உங்களை தூண்டி விட்டுட்டாங்கன்னா, என்னப்பா உன்னை பத்தி அப்படி பேசுறாங்கன்னு, இரு நான் வரேன், யார் அதை என்னை பத்தி பேசுது, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் நம்ம தூக்குவோம் இல்லையா? கரெக்ட் தானே? இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு மேரி சிஸ்டரை பத்தி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. நான் சிஸ்டர் உங்களை பத்தி அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி பேசிக்கிறாங்க. யார் என்னை பத்தி சொல்லுது? நான் வர இருக்கணும், பார்க்கலாம் அது யார் என்னை பத்தி சொல்றாங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் பிசாசு. இதை துரத்தணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா தேவனோட ராஜ்யம் உனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ பிசாசுன்றது ஒரு உருவமோ ஒரு இதுவும் கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்கிறது தான். ஹல்லேலூயா. அதை எடுத்து வெளியே போடு. தேவனோட ராஜ்யம் உனக்குள்ள வருது. ஹல்லேலூயா. தேவனோட ராஜ்யம் ஒரு முத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. எதுக்கு ஒப்பா இருக்கிறது? பரலோக ராஜ்யம் முத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 45ஆம் அதிகாரம் 45, 46 வசனத்தை வாசிக்க கேட்போம். திரும்பி போய் இல்ல 13ஆம் அதிகாரம் 13 45, 46 வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. மேலும் பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாயிருக்குதா? நல்ல முத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த முத்து எடுக்கணும்னா எல்லாம் அவனுக்கு இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு அந்த முத்தை வாங்கலாம். ஹல்லேலூயா. இப்ப பரலோக ராஜ்யத்துல இருக்கிற முத்து யாரு? இயேசுதான். எல்லாரும் சொல்லணும். இப்போ ஏசப்பா பரலோக ராஜ்யம் முத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னா நம்ம இயேசுதான் அந்த முத்து. நம்ம வாழ்க்கையை வித்து அவரை வாங்கணும். ஹல்லேலூயா. அதாவது காசை கொடுத்து 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து வச்சு அதெல்லாம் கொடுத்து அவரை வாங்கணும். கரெக்ட் தானே? இல்ல. ஆமாவா? ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தை 46 வசனத்தை வாசிக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான்.
தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு அதை கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒரு முத்தா இருக்கிறது. அந்த முத்து யாருன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் வாங்கணும்னா எனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை வாங்கணும். ஹல்லேலூயா. எனக்கு உண்டான எல்லா விதத்தையும் விட்டு வாங்கணும். என்னத்தை விட்டு வாங்கணும்? பணம், பேர், புகழ், ஆஸ்தி, பாஸ்தி, நாடு, என்னது, பேர், பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, என் பின்னாடி எவன் ஒருவன் வருகிறானோ தன் சிலுவை சுமந்து வரணும். ஹல்லேலூயா. நம்மளுக்காக ஒரு சிலுவை சுமந்தான் எவ்வளவு பேருக்கு தெரியுது? நம்மளுக்காக ஒரு சிலுவை சுமந்தான் எவ்வளவு பேருக்கு தெரியுது? ஹல்லேலூயா. ஏன் ஒரு சிலுவை சுமக்கணும்? நம்மளுக்காக, நம்ம பாவத்துக்காக, நம்மள பார்த்து நோடிக்கிறதுக்காக, நம்ம பாவங்களுக்காக. வேற அவர் சிலுவை சுமந்தா நம்ம பாவங்கள் எப்படி போவோம்? அவரே முழுதுமா ஏற்றுக்கணும். சொல்லுங்களேன். அவர் ஜீவ பலியா கொடுத்தாரு. அவர் ஜீவ பலியா கொடுத்தார். அவரு செத்தா நம்ம பாவம் எப்படி போகும்? அவர் கேள்வி. அவர் ரத்தத்தினால தான் நம்மள கழுவு. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டோம். எப்படி கழுவப்பட்டோம்? முதலாவது மனம் எல்லாம் கரெக்டா வந்தீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வரலீங்களா நீங்க? எல்லாமே கரெக்டு தான். அந்த பாயிண்ட்டுக்கு வரல. எப்படி அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம்? நமக்காக மரித்தார். நம்மளுக்காக மன்னிச்சார். கரெக்ட். எப்படி? அவரை போல வாழ்வதற்கு தெரியலீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. அவர் மேல விசுவாசத்தை வைத்து, இயேசு என்ற நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து, அவர் தான் என்னோட சொந்த ரட்சகர், அவர் தான் என்னோட சொந்த தேவன், சொந்த அப்பா என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கு தான் இந்த பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியால நிரம்பி யாரெல்லாம் பிசாசை துரத்துறீங்களோ, தேவனுடைய ஆவியால நிரம்பி யாரெல்லாம் பிசாசை துரத்துறீங்களோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. ஹல்லேலூயா. நீங்க தேடி போறது வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யமே உங்களை தேடி வந்திருக்குது. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய ராஜ்யம் யாரு? நம்ம தான் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் யாரு? இவ்வளவு நேரம் சொல்லியும் புரியல. சொல்லுங்க. கரெக்டா? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ முதலாவது அவங்க யாரை தேடணும்? அப்போ காலையில எழுந்த உடனே நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? குட் மார்னிங் ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னையில இருந்து எவ்வளவு பேர் குட் மார்னிங் ஜீசஸ் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் கூட நடக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவனோட நடப்பது எவ்வளவு ஈஸி தெரியுங்களா? ஹல்லேலூயா. நீங்க நடந்தாலே அவர் கூட நடந்து தெரிஞ்சாலே உங்க கூட வந்துருவாரு. ஹல்லேலூயா. இயேசுவோட நாமத்துல நீங்க கூப்பிடுங்க. யாரோட நாமத்துல? இயேசு நாமத்துல. ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், ப்ளீஸ் கம் வித் மீ. நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்க அவரை கூப்பிடுங்க. உங்க கூட வருவார். ஹல்லேலூயா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னாரு. தேவனோட ராஜ்யம் எதுவா இருக்குது? தேவனோட ராஜ்யம் எதுவா இருக்குது? ஒரு முத்தா இருக்குது. முத்து. அந்த முத்துக்காக நீங்க என்ன பண்ணனா கஷ்டப்படணும். எல்லாத்தையும் விட்டு வரணும். எல்லாத்தையும் விட்டுனா அப்பா அம்மா விட்டு எல்லாமே இன்னும் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பும், கோபம், குரோதம், பகை, விரோதம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதுமையா, ஒரு புது மனுஷனா வந்தாதான் நீங்க அதை வாங்க முடியும். எதை வாங்க முடியும்? முத்து வாங்க முடியும். அந்த முத்து யாரு? ஜீசஸ். அவரை நீங்க வாங்கணும்னா இதுக்கு தான் விலை, இதுதான் விலை. அந்த விலை விட்டு நீங்க எந்த விலையில நீங்க வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அவரு உங்களை வாங்கினது விலை எதுனா அவரோட ரத்தம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தம் நம்ம விலைக்கு வாங்கிடுச்சு. நாம அவளுக்காக நிக்கணும்னாக்கா, இந்த முத்துக்காக ஓடணும்னாக்கா நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. தன்னை தானே எவன் ஒருவன் வெறுக்கிறானோ அவன் தான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் மாமியார் திட்டாங்க, நான் மறுபடியும் திட்டணும். இன்னைக்கு என் மருமகன் திட்டான், நான் மறுபடியும் திட்டணும். இன்னைக்கு என் கணவன் என்ன அடிச்சுனா மறுபடியும் அடிக்கணும். பள்ளிக்கு பள்ளி, ரத்தத்துக்கு ரத்தம். கரெக்ட் இல்லைங்களா? இது செஞ்சா நான் இயேசுவோட பிள்ளை.
கரெக்ட் தானே? இல்ல சொல்லுங்க. இல்ல அப்படி செய்யக்கூடாது. ஹalleluya. எவ்வளவு பேர் புரியுது நான் சொல்றது? புரியுது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? மறுபடியும் நீங்க எல்லாரும் சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் இயேசுவை நோக்கி பார்த்து, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, முழுமையா உங்க இருதயத்தின் மேல உங்க கரங்களை வைத்து அந்த கரம் உங்களதெல்லாம் நினைத்து ஆணி அடிக்கப்பட்ட கரமாய் மாற்றி உங்க மேல அந்த கரத்தை வைக்கிறார். உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விரோதம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு, நான் என்ற கர்வம், உலக இச்சைகள், ஒருத்தரை ஏமாத்துறது, பகை, கணவனை வெறுக்கிறது, மனைவியை வெறுக்கிறது, குடும்பங்களை வெறுக்கிறது, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம்னு சொல்றது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வாசமா இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அந்த முத்து பரலோகம் என்ற முத்தை நான் எல்லாத்தையும் வித்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவருக்காக வாழணும். ஹalleluya. எவ்வளவு பேர் இதெல்லாம் சொன்னீங்களோ கர்த்தர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார். ஹalleluya. எவ்வளவு பேர் இதை சொன்னீங்க? எவ்வளவு பேர் இதை சொன்னீங்க? 2 பேர் தான். 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, மிச்சம் யாருமே சொல்லலையா? ஹalleluya. ஓகே, நெக்ஸ்ட் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனுடைய நீதியை தேடுங்க. நீங்க இப்போ இங்க ஒரு விஷயம் நடக்குது. மார்த்தாலும் மரியாளும் யார் இருக்காங்க? மார்த்தாலும் மரியாளும் 2 பேர் யாரு? அக்கா தங்கச்சி, சகோதரிகள், அக்கா தங்கச்சி. மார்த்தாள் என்ன பண்றாங்க? இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறது? யார் கூப்பிடுறது? மார்த்தாள் வந்து இயேசுவை கூப்பிடுறாங்க. மரியாள் எங்க இருக்கிறாங்க? வீட்டுல தான் இருக்கலாம். 2 பேரும் வீட்டுல தான் இருக்காங்க. ஹalleluya. நான் ஏன் கேள்வி கேட்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஏன் கேள்வி கேட்கிறேன் தெரியுமா? ஹalleluya. நான் கேள்வி கேட்கும் போது தான் உங்களுக்கு அதோட பதில் புரிய வரும். புரியுதுங்களா? மார்த்தாலும் மரியாளும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, சகோதரிகள். மார்த்தாள் தான் யாரை இன்வைட் பண்றாங்க? ஏசப்பா இன்வைட் பண்றாங்க. இப்போ ஏசப்பா இன்வைட் பண்ணது மார்த்தாள், மரியாளும் இருக்கிறாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் பண்றது யாரு? மார்த்தாள். இயேசுவை கூப்பிட்டவங்க அவங்க தான், கம்ப்ளைண்ட் பண்றதும் அவங்க தான். ஹalleluya. நீங்க யாரெல்லாம் மார்த்தாளா இருக்கிறீங்க? நீங்க இல்லம்மா. ஹalleluya. யாரெல்லாம் மார்த்தாளா இருக்கிறீங்க? ஹalleluya. யாரெல்லாம் மார்த்தாளா இருக்கிறீங்க? இயேசுவை கூப்பிட்டவங்க நம்ம தான், கம்ப்ளைண்ட் பண்றதும் நம்ம தான். என்னன்னுட்டு பல காரியங்கள்லாம் நம்ம பண்றோம்பா, என் தங்கச்சி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான், எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான், எங்க அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம்? ஏசப்பாக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். ஆனா அங்க மரியாள் என்ன பண்றாங்க? அவங்க பாதத்துல ஜெபம் பண்ணிக்கிறாங்க. பாதத்துல அமர்வது. அப்போ பரலோக ராஜ்யம் அவருடைய பாதம். ஹalleluya. ஹalleluya. நீ பாதத்தில் அவருடைய பாதத்துல உட்கார்ந்தாலே போதும், பரலோக ராஜ்யம் தேடி வந்துடுச்சு. ஹalleluya. அதான் சொல்றாங்க. லூக் எடுத்துக்கங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கங்க. லூக் எழுதின அதிகாரம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 41ஆம் வசனத்தை வாசி. இயேசு அவளுக்கு பிரதேசமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கருதுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு விடக்காத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்னது? இயேசுடைய பாதம். இயேசுடைய பாதம். இப்ப இயேசுடைய பாதம் பரலோகம். ஹalleluya. இப்ப அவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபிப்பது தான் உங்களுக்கு பரலோகம். ஹalleluya. வேற எந்த விஷயத்திலும் நீங்க வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஹalleluya. இப்ப முதல் வசனம் என்ன சொல்லுது? ஒரு முத்துக்கு ஒப்பா இருக்குது. அந்த முத்தை நீங்க வாங்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, குரோவு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு, பேட் கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்க அவரை வாங்கணும். ஹalleluya. இரண்டாவது அவர் பாதத்தை நம்புறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. அடுத்தது தேவனுடைய நீதியை தேடுங்கன்னு கொடுக்குறாங்க. தேவனுடைய நீதி. ஹalleluya. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஹalleluya. நீதி
ராஜ்யம் அவருடையது. ஹalleluya. நீதினா என்ன? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஹalleluya. இங்க நீதி என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தை. ஹalleluya. அவருடைய வார்த்தை தான் நீதி. அவருடைய வார்த்தைக்காக நீங்க துன்பப்படும் போது, ஹalleluya, நீங்க சுவிசேஷத்தை சொல்ல போவீங்க, இயேசுவை பத்தி சொல்ல போவீங்க, நீ பைத்தியமான்னு கேட்பாங்க, உனக்கு வேற வேலை இல்லைன்னு கேட்பாங்க. இயேசுவை பத்தி நீங்க சொல்ல போவீங்க, இயேசுவோட வார்த்தையை பத்தி சொல்ல போவீங்க, அடிக்குவாங்க, துன்பப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பேருக்கு அந்த துன்பம், எவ்வளோ பேருக்கு அந்த அடி, எவ்வளோ பேருக்கு அந்த உபத்திரம், எவ்வளோ பேருக்கு அந்த ரத்த சாட்சி, எவ்வளோ பேர் மறிச்சிருக்காங்க. ஏன் அதெல்லாம் மறிக்கணும்? ஏன் பண்ணணும் அதெல்லாம்? அவருக்காக. யாருக்காக? ஏன் நான் பண்ணணும் அவருக்காக? ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடாம நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஹalleluya. ஏன்னா என்னோட குடியிருப்பு எங்க இருக்கு சொல்லுங்களேன்? My citizenship is in heaven. எங்க இருக்குது? அப்போ நீ இதெல்லாம் செய்யாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹalleluya. தேவனுடைய நீதி எது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை சொல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு ஆத்மா எத்தனை ஒரு ஆத்மாவை நீங்க என்ன பண்ண பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஹalleluya. உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்காக நீங்க ஜெபிக்காம இங்க வந்திருக்க முடியாது. எனக்காக ஜெபிக்காம யாரும் இங்க வந்திருக்க முடியாது. நான் வந்திருக்க முடியாது. அதே போல எல்லா மத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அதான் அவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஹalleluya. இயேசு பத்தி சொல்றதா நீதினா அவர் வார்த்தை தான். அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். எப்படியா இருக்கிறாரா? இயேசு எப்படியா இருக்கிறாரு? வார்த்தையாகவே இருக்கிறார். ஹalleluya. சங்கீதம் 119 சங்கீதம் 160 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 119 சங்கீதம் 160 வசனம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். ஹalleluya. மெதுவா வாசிங்க. உம்முடைய வசனம் சமூலமும் சம்பூர்ணமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியமும். ஹalleluya. மறுபடியும் அந்த வசனத்தை நீங்க நிதானமா நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படியா இருக்குது நம்ம கேட்க போறோம். நீங்க இன்னைக்கெல்லாம் உட்காந்து அவரோட வார்த்தை கேட்க, பிரசங்கத்தை கேட்டு அவருடைய வார்த்தைப்படி நீங்க நடக்காவிட்டால் உம்முடைய வசனமும் சம்பூர்ணமும் சத்தியமும். உம்முடைய வசனமும் சத்தியமுமா இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது, உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியமும். ஹalleluya. அவருடைய வசனம் சத்தியமா இருக்குது. அவருடைய வார்த்தை தான் நீதியா இருக்குது. ஹalleluya. அவருடைய வார்த்தை எப்படியா இருக்குது? நீதியா இருக்குது. ஹalleluya. அப்ப அந்த வார்த்தையை தேடணும். முதல்ல நம்ம யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். நெக்ஸ்ட் அவருடைய வார்த்தையை தேடணும். முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்காக தேடும் போது அடுத்தது உங்க கையில இது வந்துடணும். எது வந்துடணும்? பைபிள் வந்துடணும். அப்ப ரெண்டாவது நீங்க என்ன தேட போறீங்க? அவருடைய வார்த்தையை தேட போறீங்க. அதுதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹalleluya. ரெண்டாவது நீங்க என்ன தேட போறீங்க? நீதி, அவருடைய வார்த்தை தேட போறீங்க. அவர் வார்த்தை எப்படியா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, அவரு ஒரு ரத்த வஸ்திரம் போட்டு நின்றுதானா. அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் வந்து இயேசு. ஹalleluya. படிக்கணும். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஹalleluya. ரத்த வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஒரு நின்றுதானா யாரு? இயேசு. அவருடைய நாமம் என்ன நாமம்? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவருக்கு தான் பரலோக ராஜ்யம். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை வேதம். அந்த வேதத்தை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவருக்கு தான் பரலோக ராஜ்யம். வேற யாருக்குமே கிடையாது. ஹalleluya. வார்த்தை இல்லாம நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஹalleluya. இயேசு இல்லாம நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பேர் இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க?
இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. சாது சுந்தர் சிங் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஒரு ஊழியர். அவர் வடநாட்டில் இருந்த ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஊழியர். அவர் இந்திய கிறிஸ்டியன் கிடையாது. அவர் வேற மதத்தை சார்ந்தவர். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? ஒரு ஜனங்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து வெறுக்கிறாரு. பிளஸ் அவருக்குள்ளே ஒரு வெறுப்பு வருது. அவர் பண்ற பழக்கம் வழக்கம் கலாச்சாரம் எல்லாமே வெறுக்கிறார். அவர் வெறுத்துட்டு என்ன பண்றாரு? ஒரு நாள், நான் இன்னைக்கு ஒரு உண்மையான தேவனை நான் பார்க்கணும். எனக்கு இந்த கலாச்சாரம், இந்த பாரம்பரியம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் உண்மையான தேவனை நான் பார்க்கணும், இல்லைன்னா செத்துடணும். நான் ட்ரெயின்ல வந்து செத்துடணும். இதுதான் ரெண்டு தான் ஒரு ஆப்ஷன் இருந்தது. அவர் யோசனை இருந்ததெல்லாம் அதுதான். அன்னைக்கு நைட் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு? நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. அவர் நைட் என்ன பண்றாரு? 1 மணி நேரம் ஜெபம் பண்றாரு, வரல. 2 மணி நேரம் ஜெபம் பண்றாரு, வரல. 3 மணி நேரம் ஜெபம் பண்றாரு, வரல. என்னன்னா அவர் மறிக்கணும், எனக்கு இல்லை, இதுமே தேவன் யாருமே இல்லை, உண்மையான கடவுள் யாருமே இல்லை, எல்லாம் போய் நம்புறாரு. அப்போ அவர் இயேசுவை கூப்பிடலாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும். அவர் யாரை கூப்பிடுறாரு? உண்மையான தேவனை எனக்கு காண்பி. யார் உண்மையான தேவனை பார்க்கணும். அப்ப யார் வந்தது தெரியுங்களாங்க? யார் வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்தார். அப்ப யார் உண்மையான தேவன்? இயேசு தான் உண்மையான தேவன். அவர் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மனிதா போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வார்த்தை பேசுறாங்க. ஹல்லேலூயா. பஞ்சாப்ல நார்த் இந்தியாலாம் இவ்வளவு ஒரு எழுப்புதல் ஆகிறதுக்கு காரணமே அந்த ஒரு தேவ மனிதர் தான். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நீங்களும் அந்த போல எழுப்பணும்னு தான் கர்த்தரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்த சாட்சியம் மனித எத்தனையோ பேருங்க இன்னைக்கு அவங்க மரிச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்காக யாருமே ஜெபிக்காவிட்டால் நம்ம வர முடியாது. நம்மளுக்காக இல்ல, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்காவிட்டால், அடுத்த தலைமுறைக்காக நம்ம ஜெபிக்காவிட்டால், அடுத்த தலைமுறை எங்க போயிடும்? நரகத்துக்கு போயிடும். அப்போ நீங்க ஜெபிக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தேடணுமா, தேடக்கூடாதா? அவருடைய வார்த்தை தான் நீதி. நீதினா அவரோட வார்த்தை தான். அதுக்காக நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுனா, அவங்க அடிக்கிறாங்க, அவங்க திட்டுறாங்க, அவங்க பண்றாங்க, அவங்க கேலி பண்றாங்கன்னா பண்ணதான் செய்வாங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை சொன்னா கசகதான் செய்யும். ஹல்லேலூயா. 5 பேர் இருப்பாங்க கூட, அதுல ஒருத்தன் மட்டும் தான் சத்தியம் பேசுவான். 4 பேர் உண்மை பொய் பேசினா அந்த 4 பேர் சேர்ந்து அந்த சத்தியத்துக்காரன் என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு உலகம் எல்லாம் ஒரு பொய்யா மாறி இருக்குது. சில பேர் மட்டும்தான் வேறு பிரித்திருக்கிறாங்க. அந்த சில பேர்லாம் நீங்க எல்லாம் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அது நீங்க டிசைட் பண்ணீங்க, நீங்க அவங்க கூட இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் புரியுதுங்களா? நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களது. நீங்க உங்களோட குடியிருப்பு, உங்க ஏமை, உங்க சிந்தை எல்லாமே பரலோகம் தான் இருக்கணும். வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிற ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஊழியர்காரர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா பரலோக ராஜ்யம் சொல்றீங்க, நீங்க இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்காக ஓடுறீங்க, பண்றீங்க எல்லாமே. நாளைக்கு நீங்க மறைச்சிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போறீங்க. எங்க போறீங்க? பரலோகத்துக்கு போறீங்க. தப்பி தவறி அங்க இயேசு இல்ல, என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா கேள்வி? தப்பி தவறி அங்க இயேசு இல்ல, என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? இப்போ நான் இந்த கேள்வியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த செய்தி ஃபுல்லாவே அந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் இருக்கு. ஒரு சின்ன பையன் ஒரு ஊழியக்காரனை போய் கேட்கிறாரு, என்னன்னு, நான் இன்னைக்கு அப்பா ஐயா நீங்க வந்து இவ்வளோ நீங்க பிரயாசப்படுறீங்க பரலோக ராஜ்யம், நீங்க நாளைக்கு மறிச்சிட்டீங்க, பரலோகத்துக்கு போறீங்க. பரலோகத்துக்கு போயிட்டு நல்லா நோட் பண்ணீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கேள்விக்கு அந்த ஊழியக்காரர் என்ன பதில் கொடுத்திருப்பாரு? இயேசு கிறிஸ்து இல்லாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு அந்த ஊழியக்காரர் பதில் சொன்னாரா, இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ளவே இருக்குதுன்னு சொல்லிட்டாருல்ல. ஹல்லேலூயா. தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏன் பரலோகத்துக்கு தேடி போறீங்க? பரலோகத்துக்கு உண்டான காரியங்கள் நீங்க செய்தாலே பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பரலோக ராஜ்யத்துக்காக ஓடணும்னாக்கா உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இயேசு. ஹல்லேலூயா.
அவருடைய நீதி, அவருடைய வார்த்தை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுப்பா, மிச்சதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் தேடி வராங்க இல்லைங்களா? இதெல்லாம் தேடி வரவங்களுக்கு இயேசு இதே மூலமா தான் ஒரு பதில் கொடுத்து உங்களுக்கு முடிக்க போறார். முடிஞ்சது 3 இரவு 3 பகல் பிரசங்கம் பண்றாரு இயேசு. எவ்வளவு நாள்? 3 நாள். 3 நாள் இரவும் பகலும் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளவு பேருக்கு 5 அப்போ 2 மீன் கதை தெரியும்? தெரியும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் என்ன பண்றோம்? 5 அப்போ 2 மீனை கொண்டு 5-6 ஜனக்கு போஷிச்சோம். அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 நாளும் 3 இரவு 3 பகலும் அவருடைய வார்த்தைக்காக அவர் வார்த்தை கேட்டிருக்காங்க. எவ்வளவு நாள்? 3 நாள். 3 இரவு 3 பகல் 3 நாளும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க ஜெபம் பண்ணி முடிக்கலாம். லூக் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வசனம் வரைக்கும் எடுத்து நிதானமா ஒண்ணா படிக்கலாம். 11. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். ஏறக்குறைய 5000 புருஷங்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? வெறும் 5000 புருஷங்க தான். அங்க ஸ்திரீங்க பத்தி போடல. அப்போ ஸ்திரீங்க சேர்த்துக்கோங்க. அந்த 5000 புருஷனா 5000 ஸ்திரீ. அப்ப எவ்வளவு பேர் ஆச்சு? நீங்க கணக்கு சொல்லணும். இப்போ எவ்வளவு பேர் ஆச்சு? 10. 10,000 பேருக்கு ஒரு வீட்டுல ஒரு பசுமன் போட்டா கூட எவ்வளவு ஆச்சு? 15,000 ஆயிடுச்சு. ஓகே, நீங்க போட்டு காமிச்சுப்பா. அடுத்தது அவர்களை பந்திக்கு 50,000 பேராக உட்காரும்படி கொடுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து விட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசர்களுக்கு கொடுத்தார். 13 வசனத்தை வாசி. 9:13. அவர்கள் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுடைய போஜனங்கள் எல்லாம் என்றார். அதற்கு அவர்கள் எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு பிரசங்கம் பண்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க, முடிஞ்ச செய்தி. இயேசு பிரசங்கம் பண்றாரு. அங்க ஏறத்தாழ 5,000 புருஷங்க வந்திருக்காங்க. எவ்வளவு பேரு? 5,000 புருஷங்கள் மட்டும் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. 5,000 மனைவிகள். எவ்வளவு ஆச்சு? 10,000 பேரு. 10,000 பிளஸ் அவங்க 2 பசங்க. எவ்வளவு பேர் ஆச்சு? 20,000 பேரு. அப்ப 20,000 பேரு இயேசுவோட பிரசங்கத்துக்கு வந்திருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. எவ்வளவு பேரு? 20,000 பேரு இயேசுவோட பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ 3 நாள் அங்க பிரசங்கம் நடக்குது. அதுக்கு மேல இருக்கிற வசனம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா 3 நாளும் உபவாசம் ஜெபம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேரு அந்த உபவாச ஜெபத்துக்கு அந்த மாதிரி நாங்க குடும்பத்தோட போறீங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஜெபம்னாலே என்ன ஆயிடுது? காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 12 மணிக்கு முடிச்சிடணும், 1 மணிக்கு சாப்பாடு முடிச்சிடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா நீங்க வேதம் சொல்லுது 3 நாளும் இருந்து என்ன பண்றாங்க? இயேசுவோட வார்த்தைகள் கேட்கிறாங்க. முதல்ல அவங்க யாரை தேடி போனாங்க? இயேசுவை தேடி போனாங்க. அடுத்தது அவரோட வார்த்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இது 2 கேட்ட பிறகு இயேசு திருப்பி அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாருல்ல. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு? உங்களுக்கு தேவையான ஆத்ம போஜனத்தை அவர் கொடுத்துட்டாரு, அதாவது வார்த்தை. அடுத்தது உங்க மாம்சத்துக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையான போஜனத்தை கருறாரு. அதுதான் 5 அப்பம் 2 மீனும். அப்போ அங்க யாருமே டிஃபன் கட்டின்னு போலன்னு அர்த்தம். யாரோ ஒரு சிறு பையன் அந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது, அவன் ஒண்டி தான் டிஃபன் கட்டின்னு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போனா அந்த உபவாச ஜெபத்துல அங்க யாருமே எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அது கிடைக்குமான்னு போய் தேடி போல இயேசுவை தேடி போனாங்க, அவரோட வார்த்தை தேடி போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையும் அவரு தேடி போனதுனாலதான் பிசாசுகள் துறக்கப்பட்டது, அதிசயங்கள் நடந்தது, அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவையும் அவருடைய வார்த்தை தேடி போனாதான் உங்களுக்கு அற்புதம். ஹல்லேலூயா. விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனா நீங்க இதை தேடி வந்துட்டீங்கன்னா இயேசு உங்களுக்கு சும்மா அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5,000 ஜனங்களுக்கு போஷித்தார். எவ்வளவு பேருக்கு?
5-6 புருஷர்களுக்கு, அப்போ 20,000 ஜனங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. நீங்க இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய நீதிக்காக, அவருக்காக நீங்க ஓடும்போது உங்களை சும்மா விடுவாரா? உங்க ஆத்மாத்துக்கு தேவையான போஜனத்தையும், உங்க சரீரத்துக்கு தேவையான போஜனத்தையும், உங்களுக்கு தேவையான போஜனத்தையும் அனைத்தும் அவர் தருவார். ஹalleluya. இதுக்காக தான் நீங்க ஓடணும். ஹalleluya. மனுஷன் கடைசி காலத்துல வாழ்றது 2 விஷயத்துக்காக தான். ஒண்ணு மன நிம்மதி, 2வது சாப்பாடு. இந்த 2 இருந்தா போதும் அவனுக்கு, வேற எதுவுமே தேவையில்லை. காசு பணம் வச்சு அவன் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு தேவையானது 2 தான். என்னது? மன நிம்மதி. ஹalleluya. எவ்வளவு பேர் மன நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளவு பேர் ரொம்ப இது கடைசி காலப்பா நிம்மதியா இருக்கணும்னு, ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? ஹalleluya. தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்களோ அவர் உங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டார். அவர் கடன்காரனா கிடைக்க மாட்டார். அவர் எப்படியா இருப்பார்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு 2 தனியான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இயேசுவோட நாமத்தை நான் சொல்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. இன்னைக்கு சொன்ன மாதிரி மரியாதை போலதான் நீங்க என்ன பண்ணணும்? சேவிக்கணும். யாரை போல? மார்த்தால போல கிடையாது. ஹalleluya. மார்த்தால போல நீங்க பற்பல பாஷைகள், பற்பல வார்த்தைகள், பற்பல விஷயத்தை பத்தி நீங்க இயேசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருக்கணும். மரியாதை போல ஸ்மார்ட்டா ஒரு காலில் உட்காந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி போயிட்டே இருக்கணும். ஹalleluya. காலையில எஞ்ச உடனே முதல்ல இயேசுக்காக நிக்கணும், இயேசுவோட வார்த்தையை படிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வேலை அடுத்தது. ஹalleluya. இன்னில இருந்து எவ்வளவு பேரு இயேசுவை தேட போறீங்க? எவ்வளவு பேரு நிஜமாலுமே வா நிஜமாலுமே தேடுறீங்களா? போய் சொல்லக்கூடாது. நம்ம என்னதான் அவரை பத்தி சொன்னாலும் நீங்க மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடையாது. ஹalleluya. இயேசு வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 12 பேர் மட்டும்தான். எவ்வளவு பேரு? அவர் கூட நின்றவர்கள் 12 பேர் மட்டும்தான். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் 12 பேர் மட்டும்தான். அதுல ஒருத்தர் திருடனாயிட்டாரு, காஞ்சி கொடுத்தா போயிட்டாரு. 11 பேர் தான் இருந்தாங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம அவர் எவ்வளவுதான் மூச்சு நிறுத்தி பேசினாலும் இயேசு பின்னாடி போனதுக்கு காரணமே இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு பண்ணு கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு டீ கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு காசு கிடைக்கும், அதுக்காக தான் ஓடுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இயேசு கிடைக்க மாட்டார். ஹalleluya. இன்னைக்கு தேவையான பண்ணு தான் கிடைக்கும், இன்னைக்கு தேவையான உங்களுக்கு காசு தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடையாது. ஹalleluya. இயேசு வேணும்னாக்கா அவருக்காக நிக்கணும். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சது இந்த செய்தி? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சது? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். முதலாவது தேவ ராஜ்யம் இயேசு, நீதினா அவருடைய வார்த்தை. இந்த 2 தேடி போனாதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.